அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களை பார்க்காம என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னுடைய கான்டெக்ஸ்ட் புரியாமல் டைரெக்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, சரிங்களா? இது புதுசாக சேனலுக்குள்ளே உள்ள பார்க்குறவங்களுக்கு என்னால் அதே சமயம் தொடர்ந்து பழசையே பேசிக்கிட்டும் இருக்க முடியாது, சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு நம்ம இளைஞர்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது, ஈஸியான டிப்பு தான். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணியே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆகும். வெல்த் கிரியேஷன்னா என்ன? நீங்கள் பணத்தை கோல்டில் போடுறீங்க, ரியல் எஸ்டேட்டில் போடுறீங்க, எஃப்டியில் போடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போடுறீங்க, இல்லை பிஎஃப்ல சேர்த்துக்கிட்டே வர்றீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸில் போடுறீங்க. அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 20 வருஷம் கழித்து உங்களுக்கு நல்ல அசட்டாக பில்ட் ஆகி இருக்கும். அதுதானே கணக்கு. இதுதான் வெல்த் கிரியேஷன். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுனா எல்லாத்துக்கும் ஒரே பயம். ஒன்று கண்ட ஸ்டாக்கை வாங்குறீங்க, இல்லை கண்டவங்க பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு இண்டெக்ஸு, ஏதாவது ஒரு தீமேட்டிக்கு, இல்லை ட்ரேடிங்கு, ஏதாவது ஒன்று கண்ணா பின்னன்னு பண்ணி சத்தியமாக அந்த அசட்டை வளரவும் விட மாட்டேங்கிறீங்க. தப்பான வழிகளில் போய் என்ட்ராய்க்கிறீங்க, தப்பான ஸ்டாக்கில் என்ட்ராய்க்கிறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் இதே தான். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சீரியஸாக சொல்லிட்டேன். நான் கொடுக்க போகிற டிப்பை கேட்டுட்டு இந்த டிப்பில் இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன டிப்பு அப்படின்னா, ஸ்டே த கோர்ஸ்னால் என்ன? உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமையே இல்லை. பொறுமை இல்லைன்னா என்ன? எனக்குமே பொறுமை இருக்காது. நான் இளைஞராக இருக்கிற போது இந்த பொறுமை எனக்கு அப்பவும் கிடையாது. ஆனால் துணிச்சல் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு துணிச்சல் கம்மியாக இருக்குது, பொறுமை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இளைஞர்களே, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட பொறுமை இல்லைன்னா என்ன? உங்களால் 20 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க முடியாது. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வீக்னஸ். அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு பாருங்கள். எப்படி மாற்றுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறேன். கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நீங்கள் தங்கத்தை ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுட்டா அது டெய்லி விலை ஏறினாலும் இறங்கினாலும் உங்களை ஏதாவது பாதிக்குதா? ஒன்றுமே பாதிக்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே தங்கம் இருக்குது. என்னைக்காவது ஒரி பண்ணியிருக்கிறோமா அது விலை ஏறுதா ஏறலையான்னு? ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் 1008 குழப்பங்கள், 1008 பிரச்சனைகள். நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டே விஷயம்தான். நிஃப்டி 50, நெக்ஸ்ட் நிஃப்டி 50, இது ரெண்டில் மட்டும் நீங்கள் சிப் பண்ணிக்கிட்டே வரணும். காசை எக்காரணத்தை கொண்டும் எடுக்கவே கூடாது. வெரி சிம்பிள். பாயிண்ட் நம்பர் 1, சரியா? நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசு, என்னால் டைம்ஸ் பண்ண முடியல, எனக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்னா இது ரெண்டு மட்டும் பண்ணுங்கள். நிஃப்டி 50ல் சிப் பண்ணிக்கிட்டே வாங்க, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் சிப் பண்ணிக்கிட்டே வாங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்குக்குன்னு அலோகேட் பண்ணுற காசை இப்போ போய் உடனே போட்டுறாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எப்படி எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு உங்களால் தொலைக்க முடிகிற பணம், அதாவது 20-25 வருஷத்துக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற பணத்தை, அந்த காசு என்றைக்குமே எடுக்க மாட்டேன், தொலைக்க தான் நான் போகிறேன் அப்படிங்கிற காசை ஒரு இடத்துல பார்க் பண்ணி வைங்க. எஃப்டிலையோ டெப்ட் ஃபண்டிலையோ எந்நேரமும் பார்க் ஆகியே இருக்கணும். இந்த 20 வருஷ சைக்கிளில் ஒரு நாள் உங்களுக்கு மார்க்கெட் 30% மேலே கிராஷ் ஆகி அட்லீஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவது போகும் கீழே, சரிங்களா? அந்த சமயத்தில் அந்த காசை எடுத்து ஸ்டாக் வாங்காதீங்க. திருப்பி நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இது ரெண்டு இண்டெக்ஸில் மட்டும் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 30% கீழே போயிடுச்சா, நல்ல பல்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10% கீழே போகுதா, இன்னும் பல்காக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத காசு நிறையா இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதில் மட்டும் போட்டுட்டு, ஆனால் காசை வெளியில் எடுக்கவே கூடாது. நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு போகவே கூடாது. இங்கே பாருங்கள், டைரக்ட் ஸ்டாக் வாங்குறது, நம்ம தொடர்ந்து இந்த கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் இது அதெல்லாம் எதுக்கு பேசுகிறோன்னா நம்மளுடைய ரிட்டனை ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறது, புரியுதுங்களா? அதெல்லாம் அட்வான்ஸ் லெவலு. நமக்கு தேவை ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர்.
எல்லாருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக வேணும். ஏங்க ஒரு எஃப்டியில் போட்டால் 10 வருஷம் ஆகுங்க, 9 வருஷத்துக்கு மேலே ஆகும். இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு மேலே ஆகும் உங்கள் போட்ட காசை டபுள் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸில் போட்டால் அழகாக வந்து 8 to 12% ரிட்டர்ன் 20 வருஷத்தில் கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் அசட்டை அழகாக ஈஸியாக பில்டு பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமை இருக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரே ஒரு பெரிய விஷயம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா பயம் ஒன்று, ரெண்டாவது எல்லாரும் வித்துடுறீங்க. அந்த விற்கிறதுங்கிற முடிவே எடுக்கக்கூடாது. போடுறோம் அப்படின்னா இண்டெக்ஸில் போடுறோம், ஸ்டாக் வாங்கினா தான் அந்த பயம் வரும். ஏன்னா அந்த ஸ்டாக்கு ஃபெயில் ஆயிரும், ஏதாவது வந்து ஆயிருங்கிற பயம் இருக்கும். தனித்தனி ஸ்டாக் வச்சுருந்தா நம்ம மானிட்டர் பண்ணணும். சூப்பராக இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸுங்கிறது இந்தியன் எக்கானமியை இண்டெக்ஸுங்கிறது இந்தியன் எக்கானமியோட மிரர், சரிங்களா? ஸோ அதனால் இந்த ரெண்டில் மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, சிப்பு பண்ணுங்க. அப்படிங்கிறது மந்த்லி சிப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ காசு இருக்கோ அப்போ போய் சிப் பண்ணுங்கள். பல்காக வந்து மார்க்கெட் கிராஷாக இருக்குன்னா பல்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப வருஷத்துக்கு டவுனாக இருக்குன்னா இன்னும் வந்து உங்களுடைய அலோகேஷனை கூட்டிகிட்டே போங்க. ஆனால் வந்து இதனால உங்கள் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது. கோல்டை வச்சு டெப்டை வச்சு மற்ற அசட் கிளாஸில் உள்ள குஷனை வச்சு ஓட்டுற மாதிரியே இருக்கணும். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வெல்த் பில்ட் ஆகும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வர்ற இந்த 12 to 15% ரிட்டர்னுங்கிறது நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் போட்டாலே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அழகாக வந்துடும். இப்போது இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும்னா உங்களுக்கு இன்னமும் காசு நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வரும், சரிங்களா? நீங்கள் நாலேஜை வளர்த்துக்காம இந்த எக்கானமி சிச்சுவேஷனை பற்றி ஓரளவு புரிஞ்சுக்காம இல்லை எதுவுமே வந்து நீங்களாக முடிவெடுக்காமல் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட முடிவெடுங்க. கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல, சரிங்களா? ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் ஏன் வந்து நீங்கள் விற்கிறீங்க வாங்குறீங்கிறத எனக்கு புரியலை. எல்லாரும் மார்க்கெட்டுன்னு பேசுகிறப்போ எல்லாரோடையும் சேர்ந்து இந்த புல் மார்க்கெட் ஏறுறதை பார்த்து 20% 30% ரிட்டர்ன் கொடுத்தோன்னே எல்லாரும் முக்கிற மாதிரி வந்து இப்போவும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடுறோம். நமக்கே தெரிய வேணாமா, 6 வருஷத்தில் ஏறிடுச்சு, சரிங்களா? இன்னும் வந்து ஏறுனா நீங்கள் டிமாண்டுனால ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் கிராஷ் ஆகும், அன்றைக்கி வந்து மாட்டுவோம், சரிங்களா? அதுக்காக இப்போ இருக்கிற மார்க்கெட் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையான வேல்யூவேஷன்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படின்னா இதே ரேஞ்சில் வந்து அப்படியே இருக்கலாம், கன்சாலிடேட் ஆகலாம். இல்லை சின்னதாக வந்து டிப்பு கொடுத்துட்டு இதே ரேஞ்சிலே வந்து 8 to 10% அந்த மாதிரி வந்து போகலாம். அல்லது இங்கே இருந்து நல்லா யூஃபோரியா ஒரு பபுள் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கேருந்து உடஞ்சி விழுகலாம். இல்லையா இங்கே இருந்து மறுபடியும் வந்து ஒரு 10% 12% கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி வந்து மேலே ஏறி திருப்பி ஒரு 10% கரெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெடியாக ஏற ஆரம்பிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய எக்கானமி, இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான மேட்டர்ஸ். ஆனால் இது வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான். விலைவாசி ஏறுறதும், மக்கள்லாம் வந்து வேலைக்கு போகிறதும், அவங்க ஊதிய உயர்வு கேட்குறதும், ஆர்பிஐ காசு பிரிண்ட் பண்ணுறது, இப்படி தான் சிஸ்டமே இயங்குது, சரிங்களா? இந்த சிஸ்டத்தில் தலையை போட்டு தயவு செஞ்சு பிச்சுக்காதீங்க. சிம்பிளாக நிஃப்டி இண்டெக்ஸு நெக்ஸ்ட் 50 போட்டுட்டு அவ்வளோதான், ஹாயாக இருங்க. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் பிக்கிங் பண்ணி பயங்கரமாக ஊயினாலாம் பேசின்னு இருக்கிறேன்னு இண்டெக்ஸை பீட் பண்ண முடியுமா, இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் தான் தெரியும். என்னுடைய ஆஸ்பிரேஷன் வந்து என்னென்னா நாலேஜ். எனக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு பிடிச்சிருக்கு. இந்த நாலேஜை நான் கற்றுக்கிறேன். எனக்கு கற்றுக்கிட்டதை என்ன மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பீப்புள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே மணி வருதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் அது காட்ஸ் கிரேஸ், சரிங்களா? எனக்கு வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் நான் பண்ணுற முயற்சி, நான் பண்ணுற அனாலிசிஸ் என்னுடைய பெஸ்ட் எஃபர்ட்டு, சரிங்களா? அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து அசட்டை பில்டு பண்ணுறதுக்காக இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், சரிங்களா? அது பண்ணியே ஆகணும். இந்த டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து என்னுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? எனக்கு 12 to 15% வேணாம், இதை விட பெட்டராக பீட் பண்ண முடியுமா, அப்போ நான் ட்ரை பண்ணுறேன், அது கற்றுக்கிறேன். அதுதான் நடந்துகிட்ருக்கு, புரியுதுங்களா? நீங்கள் பாட்டுக்கு போய் ஏதாவது ஸ்மால் கேப்பு இஷ்டத்துக்கு வந்து மாட்டிக்காதீங்க நண்பர்களே. நீங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கீங்க, சத்தியமாக எனக்கு கிளியராக தெரியுது. நீங்களாம் விற்று வாங்குறீங்க, ஸ்டாக்கை வந்து மேலே போயிடுச்சுன்னா பயப்படுறீங்க, விற்று வாங்குறீங்க. அது கிடையாது. நீங்கள் உண்மையிலுமே பெரிய ஆளாகணும்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு விற்று வாங்குறீங்க அப்படின்னா மொய்க்கிற ஈகளில் நம்மளும் ஈயாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நம்ம தனித்துவமாக இருக்கணும்னா பொறுமை நிதானம் அவசியம். காசை ஒன்றுமே இல்லை, கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணி அப்படியே பத்திரமா வைங்க. ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? அப்போ சொல்லுவாங்க கேஷ் இஸ் கிங்குன்னு. அந்த சமயத்தில் யார்கிட்டையுமே காசு இருக்காது. கொண்டு வந்து பல்காக உள்ளே இறக்கிட்டு அமைதியாக உட்காருங்க. இண்டெக்ஸு நெக்ஸ்ட் 50
அப்படியும் கொடுக்கலையா? எஃப்டியில் கொடுக்குற 8% ரிட்டர்னே தாராளம். சரிங்களா? அதுவே போதும்னு நினைங்க. அவ்வளவுதான் நான் வந்து யோசிச்சுக்க முடியும் நண்பர்களே. இந்த சமயத்தில் கோல்டும் ஏறிட்டு இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கு. சரிங்களா? ஆர்பிஐ ரேட்டும் வந்து எஃப்டி ரேட்டை ஹையாக இருக்குது. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஃபிக்ஸ்ட் இன்கம் அசட்ஸ் லைக் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸு, பிஜி இன்வெட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து ஓரளவு எக்ஸ்போஷர் எடுக்கிறதுக்கு இது நல்ல டைமு தான். சரிங்களா? இதிலேருந்து வர்ற ரெகுலர் டிவிடெண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சிப் பண்ணலாம். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இண்டெக்ஸு வந்து நீங்கள் சிப் பண்ணிக்கிட்டே போகலாம். பல்க் இன்வெஸ்டிங்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கேஷை ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் போட்டு வைங்க. சரிங்களா? வாய்ப்புகள் வந்தால் வரட்டும், வராட்டி நம்ம சிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா?